ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கருக்கலைப்பு அடிக்கடி செஞ்சால் பெண்களுக்கு என்ன பாதிப்பு என்ன வருங்கிறது தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நான் வந்துடுறேன். பெண்கள் அடிக்கடி கருக்கலைப்பு செஞ்சோம்னா கர்ப்பப்பை நஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லை, கேன்சர் கட்டி கர்ப்பப்பையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கருக்கலைப்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு அடிக்கடி பவர் அதிகமாக உள்ள மாத்திரைகளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண்டிப்பாக கர்ப்பப்பை நஞ்சு போயிடும். அது இல்லாமல் நிறைய பெண்கள் விசேஷ நாள் எனக்கு நாள் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மாத்திரைகள் வாங்கி போடுவாங்க. அது தவறான விஷயம். இந்த நாள் தள்ளி போகணுன்னு சொல்லிட்டு மாத்திரைகளெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அந்த மாத்திரை சாப்பிட்றது மூலியமாக கேன்சர் கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள்லாம் இந்த மாத்திரைகளை தவிர்க்கிறத முடிஞ்ச வரைக்கும் மாத்திரைகளை குறைச்சிக்கணும். சரிங்களா? அடுத்தது கருக்கலைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாத்திரைகள் வாங்கி போடக்கூடாது. உங்களுக்கு இப்போதைக்கு குழந்த வேணாம், நான் இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நர்ஸை போய் பார்த்து அவங்கக்கிட்ட போய் உங்கள் விவரத்தெல்லாம் சொன்னிங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு மாத்திரைகளை போடுறது இந்த மாதிரி அடிக்கடி கருக்கலைப்புலாம் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அழகுன்னு பார்த்தாவே இந்த கர்ப்பப்பை தான். இந்த கர்ப்பப்பைங்கிற ஒன்று இருக்கிறனால தான் பெண்களுக்கு பெண்ணுங்கிற ஒரு மகத்துவமே இருக்குது. சரிங்களா? அதனால் பெண்கள் எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருந்து உங்களுக்கு 1 அல்லது 2 அல்லது 3 குழந்த இருந்தால் அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளான் பண்ணிவிட்டு நல்லா பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.